இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்துள்ள மதுரை வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, தெற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, மதுரை மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற மக்களவை குழுவினுடைய தலைவர், அருமை சகோதரர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் கே.என். நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களே, கழக சட்டத்துறையினுடைய செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, தெற்கு மற்றும் மதுரை மண்டலத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியின் முகவர்களே, குழுவினர்களே, ஒன்றிய நகர பகுதி பேரூர் மற்றும் வார்டு கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, நிறைவாக நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய மதுரை மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சிறைச்செல்வன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வீரம்னா மதுரை, பாசம்னா மதுரை, கோயில்னா மதுரை, சாப்பாடுனாலும் மதுரை, இங்க எல்லாமே ஃபேமஸ் தான். அப்படிப்பட்ட மாமதுரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மண்டல BLA 2 BLC BDA வாக்குச்சாவடி குழுவினருக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன், பூரிப்படைகிறேன். இன்னும் சொன்னால் சித்திரை திருவிழா போல கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்த்து நான் உற்சாகம் அடைகிறேன். உத்தங்குடி முழுக்க உடன்பிறப்புகள் குடியேறிவிட்ட மாதிரி எனக்கு இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இனி நாம தான், இனி நாம தான், இனி எப்பவுமே நாம தான். இப்படி நம்பிக்கையோடு நான் இருக்க காரணமே கழகத்தின் வேர்களாக இருக்கக்கூடிய நீங்க தான். இந்த பயிற்சி மாநாட்டை மிக எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களுக்கு
என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மூர்த்திக்கு ஒரு பழக்கம் உண்டு, எதையும் சிறுசா பண்ண தெரியாது. எல்லாமே பிரம்மாண்டம் தான். அவருடைய துறையின் மூலமாக வருவாயை பெருக்கி ஆட்சிக்கு பலம் சேர்த்ததைப் போல இன்று பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி தேர்தல் பணிக்கும் பலம் சேர்த்திருக்கிறார். அவருக்கு தோளோடு தோள் நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற மாநாட்டுக்கு அடித்தளமான BLA 2, BLC ஆகியோரை நியமிக்கக்கூடிய பணிகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நாம் தொடங்கிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தலுக்கான களப்பணியில முன்னாடி நிற்கிற BLA 2க்களுக்கெல்லாம் மாபெரும் பயிற்சிகளை, கூட்டங்களை மண்டல வாரியாக நானே சென்று நடத்தினேன். அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று வெற்றி பெற்றோம். அதன் பிறகு கழகத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க ஓரணியில் தமிழ்நாடு எனும் மாபெரும் முன்னெடுப்பை தொடங்கி இந்தியாவில் வேற எந்த கட்சியும் செய்ய முடியாத வகையில் ஆப் மூலமா இங்கே வந்திருக்கக்கூடிய BDA உதவியோடு வீடு வீடாக போய் கிட்டத்தட்ட 1,10,00,000 குடும்பங்களையும் அதில் உறுப்பினர்களாக இணைச்சோம். அடுத்த பணி உடனே வந்தது, அதுதான் SIR. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் யாருடைய வாக்குகளும் நீக்க விடாம பம்பரமா உழைச்ச இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி கேப்பே இல்லாம, இடைவெளியே இல்லை. அடுத்து உடனே தேர்தலுக்கு தயாராக BLA 2க்களோடு சேர்த்து BLC BDAக்களையும் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற வாக்குச்சாவடிகளோட அடிப்படையில் உங்களை போன்ற BAக்களோட மொத்த எண்ணிக்கை 75,032 பேர். தமிழ்நாடு முழுக்க BLCக்கள் எவ்வளவு தெரியுமா? 5,50,000 பேர். BDAக்கள் எடுத்துக்கிட்டா 75,032 பேர். வர தேர்தல் களத்தில் நம்ம வெற்றியை உறுதி செய்ய போறது இந்த 7 லட்சம் பேர் தான். அதனால வேறுகளை இன்றைக்கு பரவி இருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் சந்திக்கணும்னு முடிவு செஞ்சேன். மண்டல வாரியான மாநாடுகளை நடத்த திட்டமிட்டு சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான மாநாட்டை சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய திருவிடந்தையில ஏற்பாடு செஞ்சு 1,30,000க்கு அதிகமானோர் அங்கே கலந்து கொண்டார்கள். அதே போல திருப்பத்தூர்ல வடக்கு மண்டலத்துக்கான மாநாட்டில் 1,26,000 பேர். இன்றைக்கு மதுரையில் இந்த தென் மண்டல
மாநாட்டில் 1,56,000 பேரான நீங்க கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து மீதமுள்ள மேற்கு மண்டல மாநாடு 27ஆம் தேதி கோவையில் நடக்க இருக்கிறது.